ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் கூட துவர்ப்பே இல்லாத வாழைப்பூ வடை எப்படி கிறிஸ்பியா நல்லா டேஸ்டியா பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூவை எடுத்து ஃபுல்லாக எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து இந்த வாழைப்பூவை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இது வந்துட்டு அப்படி ராவாக போட்டு நம்ம வடை செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த வாழைப்பூவோட துவர்ப்பு தன்மையெல்லாம் எதுவுமே தெரியாமல் நல்லாயிருக்கும். இந்த பூ வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ண தெரியாதுங்கிறவங்களுக்காக மட்டும் இந்த ஒரே ஒரு பூவில் மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை மட்டும் இதை எடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த நரம்பு மாதிரி ஒரு இந்த பாருங்கள் இந்த இருக்கும். இந்த ரெண்டையும் மட்டும்தான் க்ளீன் பண்ணால் பூ நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஜல்லடை பாத்திரத்தில் போட்டு ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா வடியட்டும். இந்த வாழைப்பூ வடைக்கு நம்ம வந்துட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த அளவு பருப்பு மட்டும். இப்போ நம்ம இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இங்கே பாருங்கள் இவ்வளோதான், சின்ன சைஸ் பட்டை, 3 வரமிளகா, இதை எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று சுற்றிருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து இதையும் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரப்பாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணியே சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் நம்ம அந்த வாழைப்பூவை வந்துட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் அந்த பருப்பு கூடயே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 8 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த பருப்பு, அதையுமே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து வடை சுடுறதுக்கு இரும்பு கடாய் வச்சுருக்குறோம். ஏன்னா அப்படின்னா தான் வடை வந்து ஈவனாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து மாவை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படி எண்ணெயில் போட்டுடலாம். கிண்டி விடுறது. இப்போ அதை அப்படியே மெதுவாக பரட்டி விட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ வடை நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வாழைப்பூ வடை இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் மழை பெய்கிறப்போ இந்த மாதிரி சூடாக ஒரு கப் காஃபியோ டீயோ அது ஒரு கையில் இந்த வாழைப்பூ வடையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.